ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு ரவுடி வந்துட்டான், ஒரு ரவுடி வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டான், இல்லை வந்து ஒரு வழிபறி பண்ணிட்டான்னா அந்த ரவுடியுடைய ஹிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. அந்த ரவுடி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த காவல் நிலையத்தில் என்னென்னலாம் குற்றச்செயல் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அதெல்லாம் பார்த்து அவனை வந்து ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்திலையோ தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையோ இல்லை 2-3 வழக்கோ ஏதோ பொய் வழக்கோ அல்லது எங்கன்னா பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டானோ ஏதோ ஒரு கதையை சொல்லுவாங்க. அதுபோல் அம்மனங்குப்பன்னு வந்துட்டா அம்மனங்குப்பத்தில் இதுக்கு முன்னென்னெல்லாம் என்னென்னலாம் அங்கே வன்கொடுமை நடந்தது, ஏன் இந்த கிராமத்தில் தொடர்ந்து இது போல் நடக்குது என்று ஒரு ஆய்வை தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள், அம்மனங்குப்பம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க தலித்துகள் வாழக்கூடிய அதுவும் மைனாரிட்டியாக வாழக்கூடிய பகுதிகளெலாம் எங்கெங்கெல்லாம் வன்கொடுமை நடக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஆய்வு செய்யணும். ஏதோ அம்மனங்குப்பத்தில் பொம்மையம்மாவை இன்னைக்கு வெட்டிட்டாங்க, இது மட்டும் பிரச்சனை இல்லை. 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே வந்து நான் கொடியேற்ற போனேன், அம்மனங்குப்பம் சேரிக்கு கொடியேற்ற போனேன். நம்முடைய கட்சி தோழர்கள் வந்து ட்ரம் செட்டெல்லாம் அடித்து வான வேடிக்கைலாம் அடித்து இழுத்துன்னு கூட்டின்னு போனாங்க எங்களை. வழியிலே அந்த ஊரே திரண்டு வந்து யான் தெருவில் எப்படா நீ நடக்கலாம், யான் தெருவில் வந்து நீ எப்படி வந்து மோளம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அங்கேயே சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ உடனே காவல்துறை வந்தாங்க. காவல்துறை வந்து என்னை காரில் அமர்த்தி உட்கார வச்சாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் காரிலே உட்காந்துன்னு இருக்கிறேன். அந்த ஊரெல்லாம் என்னை காரை சுற்றி சண்டை வாங்கினுக்கிறேன். நம்ம சேரியில் பூந்து அடிக்கிறானுவோ, இளைஞர்கள்லாம் வஞ்சியாக பறந்து உதவாயின்னு போயிட்டான். இது ஒரு சம்பவம் நடந்து அதில் ஒரு SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் போட்டாங்க. காரிலே உட்காந்துருந்த என் மேலே ஒரு திருநாடு சேவன் போட்டாங்க. அப்போ இதே காவல்துறை, இதே கண்டமங்கலம் காவல்துறை தான். சரி, இது ஒரு சம்பவம். நம்ம கண்டமங்கலத்தில் பெரியவர் ஐயா ராமலிங்கன்னு சொல்லிட்டு நம்ம சமுதாய தலைவர் இருந்தார். அவர் இருக்கும்பொழுது அம்பேத்கர்னா யாருக்கு அடையாளம் தெரியும்னு சொன்னால் ஐயா ராமலிங்கம் தான் தெரியும். கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் காவலர்களே அதிகமாக நேருக்கு நேரு திட்டக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு சொன்னால் ராமலிங்கம் தான். அவர் வந்து 2-3 விஷயத்தை கையில் எடுத்தார். அந்த கிராமத்துக்கு சுடுகாடு இல்லை, அந்த கிராமத்துக்கு நடைபாதை இல்லை, அந்த கிராம மக்களுக்கு குடி தண்ணி இல்லை. அப்போது அம்மனங்குப்பம்னா அந்த அம்மனங்குப்பத்தினுடைய செல்ல பிள்ளையா ராமலிங்கம் இருந்தார் அந்த கடந்த காலங்களில். அப்போ நான் போய் கொடியேற்ற போகும்பொழுது அப்போ ஒரு பீஸ் ஸ்டாக் போட்டாங்க. அந்த பீஸ் ஸ்டாக்ல அந்த சேரி மக்கள் இப்படி ஊர் தெரு வழியாக வர முடியல, ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதனால நேராக அந்த 10 கண்ணு ரோட்டில் போய் ஏறுற போல ஒரு சாலை அமைச்சு தரோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த வருவாய்த்துறை, அன்றைக்கி இருந்த கலெக்டர்லேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் நிலம் கையகப்படுத்து எடுத்து நாங்கள் வந்து போட்டு தரோன்னு சொன்னாங்க. அப்படி அங்கே ஒரு பாதை அமைச்சிருந்தால் இன்னைக்கு பொம்மையம்மாள் வெட்டுப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் பொம்மையம்மாளை அந்த வயல்வெளியில் தாக்குறான், அவரையும் அவன் கணவரையும் அடிக்கிறான். அடிச்சுட்டு வீட்டுக்கு உதவாயின வீட்டுக்கு போகுது. இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சரி காவல்துறையில் போய் புகார் கொடுப்போம் அப்படின்னு கிளம்பி வருது. வர்ற வழி எந்த வழின்னு கேட்டால் ஊர் தெரு வழியாக தான் வர முடியும். ஊர் தெருவில் மடக்கி வெட்டுறான். அவன் இந்த பொண்ணை வெட்டின உடனே அவன் வீட்டுக்காரனை அடித்து விரட்டி விடுறான். அடி போட முடியாமல் அவன் 2 வீலரெல்லாம் போட்டு ஓடிடுறான். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் ஒரு SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறான். ஆனால் காவல்துறை அவங்க மேலே ஒரு வழக்கு, பாதிக்கப்பட்ட பொம்மையால் மீது வழக்கு, அவன் கணவர் மீது வழக்கு, அவங்க கூட இருந்த அவங்க உற்றார் உறவினர்கள் 5 பேர் மேலே வழக்கு. இது ஒரு SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் புகார் கொடுத்தா அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அதை விசாரணை அதிகாரி யாருன்னு கேட்டால் DSP தான். நாம் நினைக்கிற போல SIயோ இன்ஸ்பெக்டரோ போய் விசாரிக்கக்கூடாது. அதில் பாவம் தம்பிங்க வந்து SI மேலே வந்து கூட்டம், அது ஒரு SI ஒரு பில்டப் பண்ணியிருப்பார். நான் வந்து ஒழிச்சிருவேன், போழிச்சிருவான், கிழிச்சிருவான் அப்படி இப்படின்னு ஏதாவது அவர் ஒரு உதாரணம் விட்டுருக்கலாம். அவர் உதாரணம் தான் விட முடியுமே தவிர இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரி அவர் இல்லை. இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரி DSP தான். DSP இது வரலையும் அந்த அம்மனங்குப்பம் ஊருக்கு நேராக வந்தாரா, பொம்மையம்மாவை விசாரிச்சாரன்னா இல்லை. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறார். சும்மா மறுக்கிற போல மறுத்தார் DSP. ஆனால் நமக்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்து நம்மளை ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் விசாரிக்காமோ அதிகாரிகளை கேட்டு இதில் இருந்த நியாயத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். இது வந்து இந்த பொண்ணு மேலே போட்ட வழக்கு தப்பு தான், அங்கே நடந்த சம்பவம் உண்மைதான், சரி இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளை இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிச்சிருக்கிறார். அவர் ரிட்டனாக வேணால் சொல்லியிருக்கலாம் அனுமதி மறுக்கப்பட்டது சட்ட ஒழுங்கு காரணம். இங்கே எந்த சட்ட ஒழுங்கு காரணமும் இல்லை, நாங்கள் ஒரு மூலையில் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தின்னு இருக்கிறோம், இதனால் எதுவும் இல்லைன்னு காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும். ஆனால் பொம்மையம்மாள் மேடப்பட்ட பொய் வழக்குன்னு சொல்லிட்டு நம்ம DSP ஒத்துன்னு இருக்கிறார் இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். இது ஒரு சம்பவம். ஏன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் ஒரு தனி பாதை அமைச்சு தரணும். ஏன்னா எங்களால் வந்து
அமனகுப்பச்சேரியிலேருந்து வெளியே வர முடியல. சுத்திரி அங்கே எல்லாமே கழனி வேலையாக இருக்குது. எங்களுக்கு வர ஒரே வழி அந்த ஊர் தெரு வழியாக தான் வரணும். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னே இந்த பாப்பா வந்து அங்கே ஏதோ ஒரு என்ட்ரி போடுறதுக்கு விட்டுருக்காங்க. என்ன என்ட்ரி போடுறது? இந்த 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை பணம் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து போடுற அந்த என்ட்ரி போடுற அந்த பணியை வந்து கவர்மெண்ட் இவங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு சேர் போட்டு உக்காந்துருக்காங்க. அங்கேருந்து அந்த ஊர் தெருக்காரங்கெல்லாம் வரானா, ஏய் சேரியிலேருந்து வந்து நீங்கள் சேர் போட்டு உட்காரியா, நீ சேர் போட்டு உட்காருவா, நான் உங்கள்கிட்ட வந்து கணக்கு கொடுக்குறோமா அப்படி என்று கேட்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர். மற்ற எந்த ஊர்லையும் கேட்க மாட்டாங்க இது போடலாம். அதனால காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை தயவு செய்து அந்த கிராமத்தை சாதி ஆதிக்கம் உள்ள தீண்டாமை உள்ள கிராமமாக அறிவிக்கணும் அரசே. அப்படி அறிவிச்சா இது போன்ற பிரச்சனைக்கெல்லாம் இடமில்லை. அமனகுப்பத்தில் மட்டும் நம்ம ஒரு SC/ST கொடுத்துட்டா பதிலுக்கு அவங்க வந்து நம்ம மேலே வழக்கு போடுறாங்கன்னு சொன்னால் இல்லை. தமிழ்நாடு முழுக்க நாம் ஒரு SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் ஒரு புகார் கொடுத்தா, நாம் பாதிப்புக்குள்ளன்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்தா, என்னை அடித்து சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்தா, செத்தவன் மேலேயே கவுண்டர் கம்ப்ளைண்ட் போடக்கூடிய ஒரு காவல்துறையாக தான் தமிழ்நாடு காவல்துறை விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லா இடமே ஒரே மாதிரி தான் இருக்கிறான். ஏதோ காவல்துறைனா வானத்திலிருந்து குதிச்சு வந்தவன் இல்லை. நம்முடைய அண்ணன் தம்பி தான், நம்முடைய சகோதரர்கள் தான், நம்முடைய பங்கு பங்காளி தான், நம்முடைய தமிழர்கள் தான், நம்முடைய ரத்தம் தான். ஆனால் காவல்துறை அவருடைய பணி என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்குனா என்ன, ஊர் தனியாக இருக்கணும், சேரி தனியாக இருக்கணும். ஊர் தெருவை பாதுகாக்கக்கூடிய ஒரு அடியால் கும்பல் தான் காவல்துறை. அந்த அடியால் கும்பல் வேலையை அழகாக செய்யணும். அதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அரசு. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு இருக்கு என்கிட்ட. ஆனால் எங்களை இன்னைக்கு வந்து வேங்க வயல அவமானப்படுத்துற, மலத்தை இவனே பீய கலந்தானா, இவனே தண்ணியை கலந்தானா, இவனே குடிச்சானா, இவனே கேஸ் கொடுத்தானா, இவனே நீதிமன்றம் போனானா, இப்படி என்ற அறிக்கையை இன்றைக்கு காவல்துறை தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. இதுக்கு ஒரு CBCID என்ற ஒரு போலீஸ் விசாரிக்கிறான்.